மக்களே, சில பேரை நினைச்சா எனக்கு ரொம்ப, அதாவது விஜய் பார்வதி காமருடின் போன்ற அந்த எரும மாட்டுக்கு கூட மானம் ரோசம் சூடு சோரனை ஏதாவது ஒன்று வந்துடும் சொல்லுவாங்க. எப்படி, அதாவது ஏதாவது ஓவர் அப்படைக்குள்ள அதுக்கு அந்த ஒரு ஒன்று வந்துடும், மூவ் பண்ணும் அப்படின்வாங்க. ஆனால் இது எல்லாமே இல்லாத நபர்கள் தான் விஜய் பார்வதியும் காமருடினும். அப்போ அந்த நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒன்று அழிஞ்சு போயிடுவாங்க. இன்னொன்று காரி துப்பும் இந்த உலகம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமாக ரிவ்யூ பண்ணவர் பேட் அப்படின்ற ஒரு இதில் தொடங்கும். பேர் வச்சிருப்பாரு, வெளிநாட்டில் தான் இருக்காரு, காணையில் வர. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. நானும் தேடிக்கொண்டு தான் இருக்கேன். அவர் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன், தேடிக்கொண்டு இருக்கேன். என்ன நாடு அப்படின்னு எனக்கு தெரியல, பிரான்ஸோ ஜெர்மனி ஐ திங்க். ஸோ அப்போ விசாரித்து கொண்டிருக்கேன். அவருடைய ஹெல்த்துக்கோ இல்லை அவருக்கோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய ஒரு இது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் அவருடைய வீடியோக்களை நான் பார்த்தேன். நல்ல நேர்மையான நபர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இந்த சீசன் பீடைக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். நடுவிலேயே பல பேர் சொல்கிறாங்க அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டது. அதற்கப்புறம் நிறைய விடயங்கள் வருது. பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. த ரியாலிட்டி பீடை அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்லலாம், அவ்வளவு தூரம் ஒரு கேவலமான செயல்கள் மனசாட்சி இல்லாமல் பண்ணுற நபர் தான் அந்த விஜய் பார்வதி. பிக் பாஸ் சீசன் 9ல் அந்த காமருடின் அப்படின்றவங்க. அப்போ அப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்குள்ள இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக பார்த்து கொண்டு இருக்காது. சரியா? அதே போலதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். 9 வருஷம் ரிவ்யூ பண்ணாங்க. அவரும் என்காட்ட போட்டுட்டாரு. எல்லாமே அந்த ராசி, அதோட சேர்ந்தா உருப்பிடவே முடியாது. இன்னொருத்தன் இருக்கான், மாமா பைய 9 வருஷம் ரிவ்யூ பண்றேன்னு சொல்லி கொண்டிருப்பான். அவன் சப்போர்ட் பண்ண யாருமே வின் பண்ணதில்லை. லைவ்ல காசு போட்டுருங்க அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட்டை போடுவான். ஒவ்வொரு சீசனுமே நான் அந்த படம் எடுக்க போறேன், இந்த படம் போறேன், காசு போடுங்கன்னுவான். விஜய் டிவியை பத்தி தப்பா சொல்லுவான். ஆனா விஜய் டிவியோட ஷோவை பத்தியே வெக்கம் இல்லாம பேசுவான். கண்ணாடி போட்ட வியூ 2,64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாமா பையலே அவன் தான். இந்த சீசன் கூட முடியக்குள்ள கிருஷ்ணன் சார் அவர்களையும் பிரதீப் ரோய் சார் அவர்களை பற்றியும் கேவலமா பேசியிருந்தான். ஆனா அவங்களோட ஷோ வச்சு தான் இப்ப வரைக்கும் தின்னுவோன் இருக்கான். எதை கொடுத்தாலும் அவன் தின்னுவான், காசை கொடுத்தா இதை தின்னுவான். அப்ப அவன் இப்ப 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 கூட அவன் இப்படி, அதாவது என்ன சொல்லலாம், வீடியோ எடுத்து ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ வீடியோ எடுத்து வெளியிட்டு உழைக்கிறது இதுவும் ஒரே மாதிரி தாண்டா இருக்கு, வெக்கமா இல்லையாடா, உன்னோட வீட்டை பெண்கள் இல்லையா, ஏன்டா அசிங்கமா இப்படி கேவலம் பிடிச்சவர்களுக்கு சப்போர்ட் பண்ற, ஒரு டிவியை வச்சு நீ உழைக்கிற, அதை பத்தி நீ கேவலமா பேசுறியடா அப்படின்ற இதுல அந்த கண்ணாடி போட்ட வியூ அவனை கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ. ஸோ அதான் சொன்னனே, விஜய் பார்வதியோட சேர்ற நபர்கள் மட்டுமில்ல, அவங்க பண்ண அந்த கேவலமான அருவருக்கத்தக்க செயல்கள் நினைச்சு பாருங்க மக்களே. பாத்ரூமுக்குள்ள போய் ஒருத்தனோட நாய், உலக பிக் பாஸ் வரலாற்று இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான விடயத்துக்கு நாய் உரைக்குது. அது நாய் உரைச்சதுக்கு அப்புறம் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு தமிழ்யா, என்னோட தமிழ் அம்மா மாறியா, அந்த சாப்பிட்ற இடத்துல கவரை பத்தி அப்படி பேசின ஒருத்தருக்கு நீ கண்ணாடி போட்டபடி மாமா பயலே, அதை விட ஒரு 2 பிள்ளைக்கு அம்மா, அவங்களை எட்டி உதஞ்சவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியடா. உன்னோட பிள்ளைகளை பத்தி இந்த சமுதாயம் என்னடா நினைக்கும்? கண்ணாடி போட்ட வியூ 2,64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவனே, உன்னோட இதை பத்தி எனக்கு அக்கறை இருக்குடா, உனக்கு இல்லையாடா? வெக்கம் கட்டவனே. இதுல கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு வேற சப்போர்ட் என்ற வேற இதுல கவரப்பட்டு நீ தின்னுவியா, இல்ல பப்ளிக்ல நீ உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல? நான் உன்னோட கேட்கிறேன், அவனை டேக் பண்ணுங்க மக்களே. 2,64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாமா இருக்கான்ல, அவனுக்கு உன்னோட கேட்கிறேன்டா, நீ உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியலன்னா ரோட்ல வச்சு நீ பண்ணுவியாடா? ரோட்ல வச்சு பாத்ரூம் போவியா? ஏன்டா அப்படி இருக்கிற? வெக்கமா இருக்குடா உன்னை பாக்கக்குள்ள. நிறைய பேர் உன்னை கார் தூப்பி கொண்டு இருக்காங்கடா, வெக்கமே இல்லாம நீ லைட் பிடிச்சு கொண்டு இருக்கிற, தெரியலாடா உனக்கு? காசு வருது, காசு என்ன எதுவும் பண்ணுவியாடா? என்னோட ஃப்ரெண்டு சொல்றான், உனக்கு 2 லட்சம் ரூபாய் போட்டு வரலாம், ஷூவை போய் கிளீன் பண்ணுவியா? நீ 10 லட்சம் கொடுத்தா ஷூவை வேற மாதிரி கூட கிளீன் பண்ணுவியாடா? வெக்கமா இல்லையாடா? நீ சோறு தானே தின்ற. நீ விஜய் டிவியோட பிரதீப் ரோய் சார் அவர்கள், கிருஷ்ணன் சார் அவர்களை கேட்டால பின்னால நீங்க சோறா தின்றீங்கன்னு, நான் உன்ன கேக்குறேன்டா, நீ என்ன தின்ற? கவர் போட்டு தின்றியாடா? சி, இதுக்குள்ள அரோரா அவர்களை பத்தி நீ பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா?
விஜே பார்வதி என்ற நபரை உலக மக்கள் பீடு என்று வைத்தார்கள். அந்த நபர் பண்ண தரங்கட்ட செயல்களுக்கு. உனக்கு மண்டல அறிவு இருந்தா உனக்கு அந்த ரிவ்யூவோட குவாலிட்டி ரோ அண்ட் ரியல் என்றதுக்காக அசிங்கத்தை பட்ட பகல பண்ணுவியாடா நீ? வந்து ரோ அண்ட் ரியலா இருக்கிறேன்னு பாத்ரூம் வந்து எல்லாரும் பாக்கிக்குள்ள போவியா? என்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. இல்ல கண்ட அசிங்கம் பண்ணுவியாடா நீ? அதாவது அது எப்பப்ப எதற்குள்ள பண்ணணும்ன்றது இருக்கிறதா மனுஷன். அப்படி அது இல்லாதவன் மிருகம். சரியாடா? கண்ணாடியை போட்டுட்டு வந்துடுவான் 2,64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு சப்போர்ட் பண்ற இதுல இன்னொன்னு வச்சுட்டு என்னடா டே சி வெக்கமா இருக்குடா வியூ நான் பாக்கக்குள்ள. ஹாய் ஹலோ வணக்கம். ஓகே மகளே, சரி இல்ல இது வந்து அரோரா அவர்களை பத்தி அந்த பிள்ளை அவ்வளவு தூரம் நொந்து போயிருக்கு. நினைச்சு பாருங்க, அரோரா அவர்கள் இங்க படிக்காம பொலண்டுக்கு போய் படிக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் வாழ விடாது அப்படின்னு. அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை. அப்போ ஒரு இதுல அவங்கள அந்த பிள்ளைய சொல்லுது, நான் வந்து தெரிய வழிகாட்டல் இல்லாம நான் இப்படி போயிட்டேன், எனக்கு பிக் பாஸ்ல எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சாங்க, சரி அப்ப நான் வந்து இனிமேல் அந்த இதெல்லாம் வேணாம்னு அவங்க பண்ணினான். ஆனா அதுக்கப்புறம் நீ அந்த பிள்ளைய பத்தி நீ பேசுறல, அவங்களோட ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சுல, அது பிக் பாஸ்க்கு வர முதல் எடுத்தது. அப்ப அதை பத்தி பேசுற நீ மனுஷனா? இப்படி சோறு உழைச்சி நீ தின்னணுமா? உன்னோட பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களாடா வியூ? உன்னோட பிள்ளைகளுக்கு காரி துப்பாதாடா? விளக்கு பிடிச்சு அந்த 2 அசிங்க வேலை பண்ணதுகளுக்கு விளக்கு பிடிச்சு நீ அதுல லட்சம் சம்பாதிச்சு நீ தின்றது இல்ல ஆடைகள் போடுறது உனக்கு வெக்கமா இல்லையாடா வியூ மாமா? உன்னோட அக்கறையில தான்டா சொல்றேன். இதான உன்னை ஒருத்தனையுமே கூப்பிடுறான்ல பிக் பாஸுக்கோ இல்ல வேற எதுக்கோ? நியாயமா பண்றியா மாமா பேரே? சோகி மக்களே, இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் இவன் வந்து அரோரா அவர்களை வேற நேத்து வந்தவன் இன்னைக்கு வந்தவன் பேசுறது வேறடா. நீ சொல்றால 8 வருஷமா இருக்க, அந்த வருஷமா இருக்க, இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு 4-5 வருஷமா பண்றான்னு. இப்ப நீ என்னடா பண்ற? கண்ணாடி போட்டபடி. ஓகே மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் சாண்ட்ரா மேம் அவர்கள், பிரஜின் சார் அவர்கள், திவ்யா மேம் அவர்கள், அரோரா மேம் அவர்கள் சொல்லாமல் சில விடயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய விடயங்கள் வெளியில வந்தது, ஆனா இந்த விடயம் வெளியில வரையில. அதை பற்றி ஒரு பார்வை ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுடைய படத்தோட அந்த ஒரு ப்ரோமோ, அந்த ஒரு அறிவிப்பு ரீயூனியன் வீடியோ வந்தது. அதை பற்றி சில கருத்துக்கள், அதை வந்து இந்த காணொலியில பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போட காரணமே மனசாட்சி இல்லாம இவன் வந்த ஒருத்தர் அந்த கண்ணாடி போட்டவன் அரோரா அவர்களை பத்தி, திவ்யா மேம் அவர்களை பத்தி இல்லாதது பொல்லாத சொல்லி கொண்டிருக்கான். விஜே பார்வதி பண்ற விடயங்களை பேசுறது, பிக் பாஸ் ஷோல அந்த நபர் பண்ண விடயமும் பிக் பாஸுக்கு அப்புறமும் திருந்தாம கேவலமா அந்த நபர் பண்ற மேனிபுலேஷன். சரியா? ஆனா இவன் வந்து அரோரா அவர்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா இது இருக்கு? அப்படி அது எனக்கு சரியான கோபமா கிடக்கு. அந்த பிள்ளை வேற நாட்டுல போய் படிக்க இவன மாதிரி கேவலமான நபர்கள் தான் தின்றதுக்காக என்னவும் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஓகே, எனக்கு அரோரா கூட நான் பேசவும் இல்லை. அரோரா அவர்கள்ட்ட இருந்து நான் உங்களை ஃபாலோவும் பண்ணல, அவங்க என்னோட வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல ஒரு நாட்டுல இருக்க முடியாம இன்னொரு நாட்டுக்கு போய் நான் படிக்க போறேன் அப்படின்னுக்குள்ள காரணம் என்ன? ஒருத்தங்க வந்து உணர்ந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் உழைக்கணும்ன்றதுக்காக 2 கேடு கெட்டதுகள் பண்ண செயல்களுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணி உழைக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட மிருகங்களால தான் இப்படி விடயங்கள் நடக்குது. அந்த வியூ மாமாவுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைங்க மக்களே, மானம் கேட்டவன். ஓகே, இந்த வீடியோல நம்ம வந்து முதலாவது விடயம் சாண்ட்ரா மேம் அவர்கள், பிரஜின் சார் அவர்கள், திவ்யா மேம் அவர்கள், அரோரா மேம் அவர்கள் பண்ண விடயங்கள். ஆக்சுவலா அவங்களுடைய படங்களோட அப்டேட், அவங்களுடைய எவென்ட்ஸோட அப்டேட், போட்டோ ஷூட், வீடியோ ஷூட், சீஃப் கெஸ்டா போறது. இப்ப ரீசெண்டா கூட அரோரா மேம் அவர்கள் ஒரு விடயம் சொல்லியிருந்தாங்க, கோயம்புத்தூருக்கு வந்து மார்ச் 8 துஷார் அவர்களோட வர்றாங்க, இவங்க சீஃப் கெஸ்டா வர்றாங்க அப்படின்னு. இதெல்லாமே வந்து நம்ம வெளியில வந்துட்டு பார்த்துட்டோம். இதை தாண்டி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பல நல்ல விடயங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள், உணவு, முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லம் அப்படின்ற ரீதியில அவங்க இப்ப ஒரு சீஃப் கெஸ்டா போய்க்குள்ள அவங்களுக்கு காசு வரும், அவங்களுக்கான அந்த ஒரு சம்பளம் வந்து போடப்படும். அதா இருக்கட்டும், பிக் பாஸ்ல கிடைக்கிற இன்னும் கிடைக்க போற இதுலயா இருக்கட்டும், அவங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்கன்னே அவங்கள வந்து நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ எடுக்கக்குள்ள அதுலயும் வந்து பேமெண்ட் அதுகள் கிடைக்கும். அதுல வந்து பல முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம்,
படிக்கிறதுக்கான உதவிகள் அப்படின்னு இவங்க நிறைய விடயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை வந்து அவங்க விளம்பரப்படுத்த விரும்பல. சபரிநாதனும் பண்ணியிருப்பார் அப்படின்றதான் கேள்விப்பட்டேன். பட் அவரை பற்றி எனக்கு எந்த அப்டேட்டும் வரல. இந்த நபர்களை பற்றி நமக்கு அப்டேட் தர்றாங்க, ஸ்ட்ராங்கா தந்திருக்காங்க. சில நமக்கு தெரிஞ்ச நபர்கள், அந்த முதியோர் இல்லத்தில் வேலை செய்கிற நபர்கள், வழக்கமாக நம்ம சொல்லுவோம் ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம். போன முறை முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த ஒரு வீடியோ வரும்போதே நம்ம சொல்லிட்டோம், அவர் சார்பில் அங்கே போய் இந்த உதவிகள் பண்ணியிருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து போட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கிடைக்கப்பட்ட தகவல் இந்த உள்ளங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சரிங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு திவ்யா மேம், சாண்ட்ரா மேம், பிரஜின் சார் அண்ட் அரோரா மேம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1 செகண்ட் மக்களே, சாரி மக்களே, கால் வந்துச்சு. ஓகே, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுடைய படத்தோட அந்த ரீஜூனியன் ப்ரோமோ வேற லெவல், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அது பிஜிஎம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 2 பேருமே ஸ்கிரீன்ல வந்தாலே சும்மா தணல் பறக்கும். இது அனிருத் அவர்களுடைய பிஜிஎம், நெல்சன் சார் அவர்களுடைய டைரக்ஷன், அந்த கோட்டு ஷூட்டு, கிளாஸ் ஷூவு, அப்புறம் வந்து அந்த ஒரு பிஜிஎம் ஒன்று ரெட்ரோ ஸ்டைலில் போட்டாங்கல்ல, வேற மாதிரி. சரிங்களா? ஸோ இதுக்காகத்தான் 47 வருடம் இந்த மக்கள் காத்திருந்தார்கள். தரமான சம்பவம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. ஆனா அவரே சொல்ற ஒரு விடயம், பயப்படுற விடயம், கடவுளுக்கும் நல்லவங்களுடைய சாபத்துக்கு. நல்லவங்களை நோகடிச்சா வாழ முடியாது. காசு கிடைக்குதுன்றதுக்காக வாயால எதுவும் பேசாதீங்கடா. விஜய் பார்வதி காமருடின் பண்ணது மிக கேவலமான ஒரு செயல், அசிங்கம் பிடிச்ச செயல். ஆமா நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு பேசாம மன்னிச்சிருந்தா அந்த பெறாது. ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே காசை கொடுத்து அடுத்தவர்களை பேச வைக்கிறது, அப்படி பேசுறவர்களை ரசிக்கிறது, பேச தூண்டுற இந்த திருந்தாத ஜென்மங்களை பற்றி பேசுறதுல தப்பில்லை. அதுகள் பண்ணதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஷோல பாக்குறோம், அதுகளுக்கே அக்ரிமெண்ட் இருக்கு. நீங்க பண்றதுக்கான விமர்சனங்கள் வரும். அக்கார்டிங் தி அக்ரிமெண்ட், அக்கார்டிங் தி சைன் நாங்க பேசலாம். ஆனா ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணு அவங்களா சொல்றாங்க, நான் வந்து வழிகாட்டல் இல்லாதபடியா நான் இப்படி பண்ணிட்டேன்னு அப்படின்ற ரீதியில, அதுக்கப்புறமும் இந்த வியூவப்போட ஒரு மாமா, அவனுக்கு எத்தனை 43 வயசா, பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, அவ தன்னோட குடும்பம் வரணும் என்றதுக்காக ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசுற மாதிரி சமூக சீர்கேடு அது இதுன்னு பேசுறீங்க. என்னடா மாமா? சரி, என்ன மாதிரியான மிருகங்களான தாண்டா பல பேர் வந்து, பல பெண்கள் வழியில தலைகாட்டிய பயப்படுறாங்க. காசை கொடுத்தா எதுவும் சரியாடா? நான் உனக்கு தரேன்டா 1 லட்சம் ரூபா, வா என்னோட ஷூவை துடைச்சி விடு.